4 sequences. Answer வந்து minus 4, 2, 12, 26. This is our answer. Next, third sum பார்க்கலாம். Find the nth term of the following sequences. கீழே sequences. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் 4 கொடுத்துட்டாங்க. nth term என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2, 5, 10, 17. இதுக்கு இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 3, 5. 3, 5 அப்படிங்கிறது எப்படி வருது? இப்போ இதெல்லாமே வந்து ஒரு ஆட் நம்பர்ஸ் தானே. 3, 5ங்கிறது ஆட் நம்பர்ஸ் தானே. அதை நாம் எப்படி எழுதலாம்? n² + 1ன்னு எழுதலாமா? அப்போ n² + 1ன்னா சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ 1² 1 போடுறேன். 1² + 1ன்னா 1, 1 + 2 வருதா? அப்போ 2² போடுறேன். 2²ன்னா 4 + 1 5. 3² போடுறேன். அப்போ 9 + 1 10. அப்போ 4² போடுறேன். 16 + 1 17. இப்படி தானே வருது. அப்போ அவர் nth term is n² + 1. 2, 5, 10, 17 வருது. அப்போ இது எந்த இதில் nth termனு என்ன? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ n² + 1. this is our answer. next second division பார்க்கலாம். 0, 1 / 2, 2 / 3 etc. அப்படின்னு இருக்குது. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இதோட nth term கேட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ n = 1ன்னு அப்ளை பண்ணுறேன். n - 1 / 1ன்னு போடலாமா? அப்போ 1 போட்டால் 1 - 1 / 1 அப்போ 1ல் 1 போச்சுன்னா 0. 0 / 1 0. ஸோ ஃபைன் கிடச்சிருச்சு. அப்போ 2 - 1 போடலாம். / 2 போடலாம். அதாவது எனக்கு பதில் 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 - 1 1 / 2வா? அது கிடச்சிருச்சா? அப்போ 3 - 1 / 3 போடுறேன். அப்போ 2/3 கிடச்சிருச்சா? அப்போ எக்ஸெட்ரா. அப்போ நம்மளோட nth term என்ன? n - 1 n - 1 / n. This is our answer. ஓகேவா? our nth term is n - 1 / n. இதுதான் நம்மளோட nth term. next third sum 3, 8, 13, 18 etc. அப்படின்னு வந்திருக்கு. இதோட சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். 3, 8, 13, 18 அப்படின்னு இருக்குது. இதுக்கு இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 5, 5, 5 அதை இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? n² + 4ன்னு எழுதலாமா? அப்போது n² என்ன? 1 போடுறேன். 1² 1 1 + 4 5 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 2² போடுறேன். 4. அப்போ 4 + 4 போட்டால் 8. அப்படி 8. ஆனால் இங்கே வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 5ன்னு வந்திருக்கு. அப்போ இதுலேயே நமக்கு இந்த ஈக்குவேஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? 5n - 2ன்னு நான் போட்டு பார்க்குறேன். அப்போ 5க்கு n பதிலாக 1 போடுறேன். 5 × 1 5. 5 - 2 3 கிடச்சிருச்சு. 5 × 2 10. 10 - 2 8 கிடச்சிருச்சு. அப்போ 5 × 3 15. 15 - 2 13 கிடச்சிருச்சு. அப்போ நம்மளோட nth term என்ன? 5n - 2. This is our answer. next fourth sum பார்க்கலாம்.